யார் இந்த மூதேவி? நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள். நமது ஊர்களில் பொதுவாக யாரையாவது திட்ட வேண்டும் என்றால் மூதேவி என்ற வார்த்தையை எளிதாக பயன்படுத்தி விடுவோம். ஆனால் அந்த சொல்லின் பின்னால் இருக்கும் ஆழமான அர்த்தமும் வாழ்வியல் தத்துவமும் நம்மில் பலருக்கு தெரிவதில்லை. மூதேவி என்பவள் யார்? புராணங்களின்படி பார்க்கடலை கடைந்தபோது மகாலட்சுமிக்கு முன்பே பிறந்தவள் இவள். அதனால்தான் இவளை ஜேஷ்டாதேவி என்று அழைக்கிறோம். முதல் தேவி என்பதே காலப்போக்கில் மூதேவி என மருவியது. இவள் எங்கே வாசம் செய்வாள்? எதிர்மறை ஆற்றல்களின் உருவமாக மூதேவி கருதப்படுகிறாள். குறிப்பாக உழைக்க மறுப்பவர்களிடமும் எப்போதும் தூங்கிக் கொண்டிருப்பவர்களிடமும் இவள் குடிபுகுவாள். ஒட்டடை படிந்த வீடுகள், அழுக்கு உடைகள் மற்றும் தூய்மையற்ற இடங்களில் இவள் இருப்பாள். வீண் சண்டை, பொறாமை மற்றும் புறம் பேசுதல் உள்ள இடங்களில் மூதேவி வாசம் செய்வாள். ஏன் வாசலில் எலுமிச்சை மிளகாய்? மூதேவிக்கு கசப்பான மற்றும் காரமான உணவுகள் மிகவும் பிடிக்கும். அவள் வீட்டிற்குள் நுழைந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவளுக்கு பிடித்தமான எலுமிச்சையையும் மிளகாயையும் வாசலிலேயே கட்டி வைக்கிறோம். அதை உண்டு பசி ஆறியவுடன் அவள் வீட்டிற்குள் வராமல் அப்படியே திரும்பிச் சென்று விடுவாள் என்பது ஐதீகம். மூதேவியை நீக்கி ஸ்ரீதேவியை வரவேற்பது எப்படி? அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்தல், மாலையில் நிலைவாசலில் தீபமேற்றி இருளை நீக்குதல், இன்சொல் பேசுதல் மற்றும் நேர்மறை எண்ணங்களுடன் இருத்தல். சுருக்கமாகச் சொன்னால் அசுத்தம் மற்றும் சோம்பலே மூதேவி, தூய்மை மற்றும் சுறுசுறுப்பே ஸ்ரீதேவி. இனி இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அதன் தத்துவத்தையும் நினைவில் கொள்வோம். நன்றி.